ஒரு ஊர்ல எல்லா சாதி மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சின்ன பையன் தெரியாம கிணத்துல விழுந்துறான். எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா யாருமே உதவி பண்ணல. ஏன்னா அந்த பையன் கீழ் ஜாதி பையன், அதனாலயே யாருமே உதவாம இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் எதுவுமே யோசிக்காம உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிணத்துல இறங்குறாரு. அடிமட்ட வரைக்கும் போய் உதவி பண்ணலான்னு கை கொடுக்கறான். ஆனா அந்த பையன் யோசிக்கிறான், நம்மனால இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமான்னு சொல்லி பயந்துகிட்டே கை கொடுக்காம இருக்கிறான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் தூக்கலான்னு பாப்பான். ஆனா அந்த பையன் திடீர்னு தண்ணிக்குள்ள போயிருவான். இவனுக்கு ஒண்ணும் புரியாம தண்ணிக்குள்ள போய் காப்பாத்தலாம்னு சொல்லி டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிட்டான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே காணணும்னு சொல்லி எல்லாருமே கிணத்துல இருக்கிற கயிறு புடிச்சு இழுப்பாங்க. அந்த பசங்க எல்லாருமே மேல வந்துருவாங்க. அப்ப ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அனகொண்டா பாம்பு வெளியே வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அனகொண்டா பாம்பு தான் அந்த பையனை உள்ள இழுத்துருக்கும். இப்ப இவங்க வெளியே வந்ததும் பையன் சேஃப் ஆயிட்டான். ஆனா ஹீரோட உடம்புல மட்டும் அனகொண்டா பாம்பு சுத்தி இருக்குது. ஹீரோவும் பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மண்ணுல உருண்டு உருண்டு போறான். ஒரு கட்டத்துல பாம்புனால முடியல, அதனால இவனை விட்டுட்டு போயிருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே குச்சியால் அடிக்க பாப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அடிக்காதீங்க அது பாவம்னு சொல்லி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற மேல்ஜாதி ஆளுங்க அந்த கிணத்தை மூடிடுவாங்க. இவங்க பண்ணது தப்பா சரியானு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க.